இங்க கருப்பா தெரியுது ஒரு வணக்கம். புதிய காணொலியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காணொலியில் நாம கொல்லம் மாவட்டத்தில் அமைச்சிருக்கிற தென்மலையில் இருக்கிற பாலருவியை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க எங்கூட நாம டிஜிட்டலா இந்த இடத்தை சுத்தி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா குத்தாலத்திலிருந்து 30 கிலோமீட்டரும் செங்கோட்டையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. சென்னையிலிருந்து நீங்க வந்தீங்கன்னா புதிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிச்சி செங்கோட்டை வரைக்கும் நீங்க வரலாம். ரயில்ல இறங்கினீங்கன்னா செங்கோட்டையில இருந்து கொல்லம் போற பஸ்ல ஏறினீங்கன்னா இந்த பாலருவி பக்கத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. பேருந்து வசதி அடிக்கடி இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய தேவை நமக்கு இருக்காது. சொந்த வாகனத்துல வந்தீங்கன்னா கூகுள் மேப் போட்டீங்கன்னாவே எளிதா இந்த இடத்தை அடைய முடியும். நாங்க கன்னியாகுமரியில இருந்து என்னோட நண்பர்கள் கூட சொந்த வாகனத்துல தான் போறோம். காலையிலேயே 9 மணிக்கு இறங்கின எங்களுக்கு ரொம்ப பசிச்சதுனால கேரளாவில் இருக்கிற ஒரு ஹோட்டல்லே ஏறிட்டோம். அங்கே இருந்து பரோட்டாவும் பீஃபும் சாப்பிட்டு அடுத்த பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கிறோம். கிடைக்குதுல்ல பார்த்தா தெரியும் வயர்லாம் வச்சு மேலே தான் தெரியாது. சாப்பிட்டு முடிச்சதும் அப்படியே நாங்க தென்மலையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். கேரளா கடவுளின் தேசம், அதுல எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. எங்க திரும்பினாலும் பச்சை பசேல்னு அப்படி அழகா இருக்கு. நீல நிற வானத்துக்கு கீழே பச்சை நிற பட்டு மெத்தை விரிச்சது மாதிரி தான் இந்த இடம் அத்தனையுமே அழகா இருக்கு. நாங்க போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் இந்த டீ கடையை பார்த்ததுனால இந்த டீ குடிக்கணும் அப்படின்னு டீ கடைக்கு இறங்கி இருக்கோம். டீ வேணும்? நல்லா இருக்கா? கேட்டா உண்டா? சொல்லலாம். அப்படியே டீ குடிச்சிட்டு ஒரு செல்ஃபியும் எடுத்துட்டு அடுத்து திரும்பவும் நாங்க தென்மலையை நோக்கி இன்னும் போயிட்டு இருக்கிறோம். பருவமழை காலம்ங்கிறதுனால இதோட இயற்கை அழகு இன்னும் கொஞ்சம் மெருகேறி இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த பகுதி அழகா இருந்தாலும் இந்த மழை நேரத்துல நீங்க வந்தீங்கன்னா இதோட அழகை நீங்க இன்னும் அதிகமாவே ரசிக்க முடியும். கல்லடை அணையோட பின்பகுதியில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இந்த கல்லடை அணையில் உங்களுக்கு பரிசல் போக்குவரத்து சஃபாரி கூட இங்கே இருக்கு. இந்த கல்லடை அணையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்தியாவிலே 2வது பெரிய நீர்ப்பாசன திட்டத்தில் இருக்கிற பெரிய அணை தான் இந்த அணை. இது கேரள மாநிலத்தில் இருக்கிற மிக நீளமான நீர்த்தேக்கமாகும். 1961 வருஷத்துல 13.5 கோடி ரூபாய்க்கு தொடங்கின இந்த ப்ராஜெக்ட் 1999ல 728 கோடி ரூபாய்க்குள்ள முடிச்சு வச்சிருக்காங்க.
கண்ணறை பாலம் அப்படின்னு சொல்ற செங்கோட்டை கொல்லம் இடையில இருக்கிற ஒரு பாலத்தை நாங்க பார்த்தோம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கட்டின இந்த பாலம் வரலாற்று சிறப்பு மிக்க பாலம்னு சொல்றாங்க. இந்த பாலத்துல 13 வளைவு பாலம் அப்படின்னு கூட சொல்றாங்க. கேரளாவுல கொல்லம் மாவட்டத்துல இருக்கிற களுத்துருட்டியில தான் இப்பாலம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் இருக்கிற பசுமையான மலை ரயில் பாதைகள்ல இதுவும் முக்கியமான ஒண்ணு. இந்த பாலத்தை 1904 வருஷம் கட்டி 1907 வருஷத்துல முடிச்சிருக்காங்க. இது எதற்காக கட்டினாங்க அப்படின்னா கொல்லத்துல இருந்து பொருட்களை சென்னையில கொண்டு போறதுக்காக ஆங்கிலேயர்களால இந்த பாலம் கட்டப்பட்டது. வெறும் பாறைகள், சுண்ணாம்புக்கல், அப்புறமா வெள்ளம் அப்படின்னு சேர்த்துதான் இந்த 13 வளைவுகளுடன் கட்டி இருக்காங்க. இந்த ஒவ்வொரு வளைவுகளும் கண்ணு மாதிரி இருக்கிறதுனாலதான் இத 13 கண்ணறை பாலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலத்தை கொஞ்சம் தூரம் தாண்டி நீங்க வந்தீங்கன்னா அரியங்காவு அப்படிங்கிற இடத்துல இந்த பாலருவியோட ஆர்ச்சை நீங்க பார்க்கலாம். இங்க நுழைவு கட்டணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 50 ரூபாயும் வாகனத்துக்கு 50 ரூபாயும் வசூலிக்கிறாங்க. 5 வயசுக்கு கீழே இருந்தனா அவங்களுக்கு கட்டணம் எதுவுமே கிடையாது. இந்த பகுதி மொத்தமே கேரள வனத்துறை கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ரொம்ப அழகா இதை இவங்க பராமரிச்சு வச்சிருக்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. கேரள வனத்துறை வாகனத்துல தான் நம்ம இந்த 4 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க முடியும். இந்த 4 கிலோமீட்டர் தூரமும் உங்க வாழ்க்கையில பார்த்திராத ஒரு பரவசத்தை இந்த பயணம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. இதுல உட்காரலாம்ல? Right. மொத்தம் 4 கிலோமீட்டர் இதுவா நம்ம இதில் போக போகிறோம். நம்ம டிரைவர் சார், உங்கள் பேர்? ஜான்சன். சின்ன சின்ன நீரோடைகள், பறவைகளும் கீச்சு குரல், அமைதியான அழகான ஒரு வழித்தடம் அப்படின்னு நம்ம இந்த பகுதி பரவசத்தை அடைய சொல்லி நீங்களே பாருங்கள். பாலருவி சின்னதா மேகம் பாருங்க மேல இருந்து. இது ஒரு no vehicle beyond this vehicle check post. இதனால நம்ம வெஹிக்கிள் வந்து போகாது. முன்னாடி போகிறோம். ஒரு சின்ன சிக்கல் பார்த்தீங்கன்னா அது நம்ம இவர்கிட்ட கேட்கலாமே சார், ஜான்சன் சார் கிட்ட. சார், இந்த புலிகள் வந்தோன்னா நம்மளை அட்டாக் பண்ணுவோம். பகல்ல இறங்காதான். அப்படி இறங்காது, நைட்டு தான். நைட்டு மட்டும் தான் இல்லை. கிங்கோப்ராவா? கிங்கோப்ரா அது இறங்கும்.
നിക്ക് എനിക്ക് പേടിയാവും. வேற லெவல் இல்ல? உங்களுக்கு தெரியுதா? இது ஏதோ ஆகாயத்துல இருந்து சொர்க்கத்துல இருந்து கீழே வர்றது மாதிரியே இருக்கு. பாத்தீங்களா? எங்க இருந்து வருது பாருங்க. இன்னும் மேல இருக்குது. பாலருவியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது சக்கி பர்வத மலைத்தொடரில் உள்ள ராஜகுப்பு மலைகளிலிருந்து உற்பத்தியாகி பால் போல 300 அடி உயரத்திலிருந்து அருவியாக பாய்வதால தான் நதிக்கு பாலருவி அப்படின்னு பேர் வந்தது. மன்னராட்சி காலத்திலேயே இது ஒரு இன்ப சுற்றுலா இடமாக தான் இருந்தது. அவர்கள் காலத்தில் இந்த இடம் வேட்டையாடவும் ஓய்வெடுக்கவும் மன்னர்கள் இங்கே வந்திருந்தாங்க. கருங்கல்ல செய்த ஓய்வு மண்டபம், குதிரை லாயங்களின் எச்சங்களும் இங்க இன்னும் இருக்கு. கிபி 1099ஆம் ஆண்டுல ஏற்பட்ட வெள்ளம் இந்த பாலருவியில் இருந்த நீராடும் பகுதியை அழித்ததாக சொல்றாங்க. இந்த பாலருவியில் நீங்கள் குளிச்சன்னா நோய்கள் தீரும் அப்படின்னு உள்ளூர் மக்களிடையே ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு அறிவியல் அடிப்படை இருப்பதாக சில நிபுணர்கள் கூட நம்புறாங்க. காரணம் என்னன்னா, உட்புற காடுகளில் இருக்கிற மருத்துவ செடிகள் வழியாக பாய்ந்த அருவி மருத்துவ குணங்கள் கொண்டதா இருக்கும் அப்படின்னு அவங்க வாதிடுறாங்க. அருவிக்கு அருகில் உள்ள பல பகுதிகளில் பல அரிய மரங்களும் தாவரங்களும் காணப்படுறத நம்மளால கண்கூடாவே பார்க்க முடியுது. அப்படியே இந்த பாலருவியில் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க திரும்பி வந்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை இன்னொரு காணொளியில சந்திக்கிறது வரைக்கும் பாய். இங்க அப்படிதான் இருக்கும். நீ